محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله محمد. حديث 23. حدثنا محمد بن عبيد الله قال حدثنا إبراهيم بن سعد عن صالح عن ابن شهاب عن أبي أمامة بن سهل أنه سمع أبا سعيد الخدري يقول قال رسول الله صلى الله عليه وسلم بين أنا نائم رأيت الناس يعرضون علي وعليهم قمص منها ما يبلغ السدي ومنها ما دون ذلك وعرض علي عمر بن الخطاب وعليه قميص يجره قالوا فما أول ذلك يا رسول الله قال الدين. நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன். அவர்களின் மீது பலவிதமான சாட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்து காட்டப்பட்டனர். அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டிருந்தன, இன்னும் சில அதற்கும் குறைவாக இருந்தன. உமர் இப்னு கத்தாப் தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்து காட்டப்பட்டார்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நபித்தோழர்கள், இறைத்தூதர் அவர்களே, சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் என கேட்டதற்கு மார்க்கம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 16. வெட்கம் இறை நம்பிக்கையின் ஓர் அம்சமாகும். حديث 24. حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك بن أنس عن ابن شهاب عن سالم بن عبد الله عن أبيه أن رسول الله صلى الله عليه وسلم مر على رجل من الأنصار وهو يعيد أخاه في الحياء فقال رسول الله صلى الله عليه وسلم دعوه فإن الحياء من الإيمان. அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் தம் சகோதரர் அதிகம் வெட்கப்படுவதை கண்டித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். உடனே அவரை கண்டிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள், ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் ஓர் அம்சமாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 17. இறைவனுக்கு இணை கற்பிக்கும் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையையும் நிலைநிறுத்தி ஜகாத்தையும் வழங்கி வந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள் எனும் 9வது பாகம் 5வது இறைவசனம் கூறுகிறது. حديث 25. حدثنا عبد الله بن محمد المسندي قال حدثنا أبو روح الحرمي بن عمارة قال حدثنا شعبة عن واقد بن محمد قال سمعت أبي يحدث عن ابن عمر أن رسول الله صلى الله عليه وسلم قال أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله. மனிதர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை என்று வேறு யாரும் இல்லை, முஹம்மது இறைத்தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுக்கும் வரை அவர்களுடன் போரிட வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். இவற்றை அவர்கள் செய்து விடுவார்களானால் தம் உயிர் உடைமைகளை என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். இஸ்லாத்தின் வேறு உரிமைகளில் அவர் வரம்பு மீறினாலே தவிர, மேலும் அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله
يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 18. இறை நம்பிக்கை. ஈமான் என்றாலே அது நற்செயல்தான் என்று சிலர் வாதிடுகின்றனர். ஏனெனில் உயர்ந்தோன் அல்லாஹ் இதுதான் நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட சொர்க்கமாகும் என்று கூறுகின்றார். இறைவன் மீதானையாக அவர்கள் அனைவரிடமும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி விசாரிப்போம் என்னும் 15வது பாகம் 92வது இறைவசனத்திற்கு விளக்கமளிக்கையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்னும் நம்பிக்கையை பற்றி விசாரிப்போம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மார்க்க அறிஞர்களில் பலர் கூறியிருக்கிறார்கள். சொர்க்க வாழ்வு பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் இது போன்றவற்றுக்காகவே உலகில் செயல்படுபவர்கள் செயல்படட்டும் என்று கூறுகிறார். حدثنا أحمد بن يونس وموسى بن إسماعيل قال حدثنا إبراهيم بن سعد قال حدثنا ابن شهاب عن سعيد بن المسيب عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم سئل أي العمل أفضل فقال إيمان بالله ورسوله قيل ثم ماذا قال الجهاد في سبيل الله قيل ثم ماذا قال حج مبرور. செயல்களில் சிறந்தது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டதற்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள். பின்னர் எது என வினவப்பட்டதற்கு இறைவழியில் போரிடுதல் என்றார்கள். பின்னர் எது என்று கேட்கப்பட்டதற்கு அங்கீகரிக்கப்படும் ஹஜ் என்றார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 19. மனப்பூர்வமாக அன்றி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ உயிருக்கு பயந்தோ இஸ்லாத்தை ஏற்றால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஏனெனில் உயர்ந்தோராகிய அல்லாஹ் நபியே நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் கூறினார்கள். நீர் கூறும், நீங்கள் உண்மையில் ஈமான் கொள்ளவில்லை. ஆயினும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் ஏற்படும் இழிவில் இருந்து தப்பித்துக் கொண்டோம் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஏனெனில் புகழோங்கிய அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்று கூறுகின்றார். ஹதீஸ் 27. حدثنا أبو اليماني قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني عامر بن سعد بن أبي وقاص عن سعد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أعطى رهدا وسعد جالس فترك رسول الله صلى الله عليه وسلم رجلا هو أعجبهم إلي فقلت يا رسول الله ما لك عن فلان فوالله إني لا أراه مؤمنا فقال أو مسلما وسكت قليلا ثم غلبني ما أعلم منه فعدت لمقالتي فقلت ما لك عن فلان فوالله إني لا أراه مؤمنا فقال أو مسلما ثم غلبني أعلم منه فعدت لمقالتي وعاد رسول الله صلى الله عليه وسلم ثم قال يا سعد إني لا أؤتي الرجل وغيره أحب إلي منه خشية أن يكبه الله وفي النار. ورواه يونس وصالح ومعمر وابن أخي زهري عن زهري. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவினருக்கு கொடுத்தார்கள். ஒருவரை விட்டுவிட்டார்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர் ஆவார். அப்போது நான், இறைத்தூதர் அவர்களே, ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை நான் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகிறேன் என கேட்டதற்கு அவரை முஸ்லிம் என்று சொல் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறிது நேரம் நான் மௌனமாக இருந்தேன். தொடர்ந்து நான் அவரை பற்றி நான் அறிந்திருந்த விஷயத்தை என்னையும் மீறி மீண்டும் மீண்டும் கூறினேன். அதற்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய பதிலேயே கூறிவிட்டு, சஅதே, நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன், ஆனால் நான் கொடுக்காதவர் என்னிடம் மிக நேசமானவராக இருக்கிறார். அவருக்கு நான் கொடுத்ததற்கு காரணம் ஏதும் கொடுக்காதிருந்தால் குற்றம் இழைத்து அதனால் அவரை இறைவன் நரகில் முகம் குப்புற தள்ளி விடுவானோ என்ற அச்சம்தான் என்றார்கள் என
சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله